அன்புக்கினிய இனதருமை மாணவர்களே, பெற்றோர்களே, தற்போது 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறோம். இன்னும் கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வருது. இதற்கிடையில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே காலேஜ், எந்த காலேஜ் போகலாம், என்ன படிக்கலாம் ஏன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ், புதுசான கோர்சஸ் நிறைய, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துருக்குது. என்ன ஆக போகுது, இன்னும் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது, என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எது பிரயோஜனமாக இருக்குங்கிற மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸில், பேரண்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணலாம், ஏன்னா காலேஜ் செலக்ட் பண்ணுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா காலேஜ்லேயும் படிக்கலாம் தான், ஆனால் எந்த காலேஜ் படித்தா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், எந்த காலேஜில் உங்களுக்கு ப்ராப்பரான டிகிரிஸ் கிடைக்குது, எது எல்லாம் ரெகக்னைஸ்டு பை எல்லா, உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐஐடி. இப்போ ஐஐடியில் படிக்கிறேன்னு சொன்னால் நம்மளோட லைஃப் கன்ஃபார்ம் செட்டில்டு. ஐஐடி உள்ளே போயிட்டாவே அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் 4th இயர் 3rd இயர்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஐஐடி மூலமாக நம்ம டைப்பில் பிஎஸ் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி. இதில் ஆன்லைன் கோர்ஸ் பிஎஸ் டிகிரி 4 இயர்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால், அந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்புறம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சது மினிமம், அதுக்கு மேலே சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போன்ற காலேஜ் செலக்ட் பண்ணுங்க. பிளைண்டாக அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்துட்டான் அதனால நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க மெடிக்கல் போகணும். மெடிக்கல் அதுக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி நம்ம எம்பிபிஎஸ்க்கு மெடிக்கலுக்கு போகிறதுக்கு, இல்லை எம்பிபிஎஸ்லேயே வெட்டினரி போகலாம், இல்லைன்னா பிடிஎஸ் போகலாம். இது எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அது இல்லாமல் இன்ஜினியரிங் ஆல்ரெடி போகிறதுக்கு, இன்ஜினியரிங் எப்படி போகலாம், ஜேஇ எழுதி போகலாமா, இல்லை நம்மளுடைய 12th மார்க் கட் ஆஃப் வச்சு இன்ஜினியரிங் செய்யலாமா, இன்ஜினியரிங்லேயே எது வேலைவாய்ப்புகள் அதிகம், எந்த காலேஜ் போகலாம் அது டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிசைட் பண்ணாமல் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிஏ படிக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. சிஏ எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு டைரெக்டாக சிஏ அப்ளை பண்ணலாமா, அல்லது ஏதோ ஒரு காமர்ஸ் காலேஜில் போய் காமர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு சிஏ போகலாமா, இதெல்லாமே இல்லை 2 சேர்ந்து படிக்கலாமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம், நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் அது சரியாக கவனிக்காதனால இப்போ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. எப்படி கேட்கலாம், யார்கிட்ட கேட்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ராக் எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ராக்ல தான் பயணிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை திருப்பி ரிட்டர்ன் வேறு எதுவும் மாற்ற முடியாது. அதனால் சரியாக சூஸ் பண்ணுங்கள். அதை சரியாக சூஸ் பண்ண வேணுங்கிறதுக்காக வருகிற ஏப்ரல் 21 நம்ம நியூ காலேஜ் இஸ்லாமிய ஸ்கூலில் கீழக்கரையில் ஒரு பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ ஆல்ரெடி +1 முடித்து +2 போகிற ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம். 10th முடிச்சுட்டு +1 போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கலந்துக்கலாம். இது எல்லாருமே முக்கியமாக என்னன்னு சொன்னால், இப்போ 12th முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அவசியம் வாங்க, பேரண்ட்ஸ் வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். முக்கியமாக என்னன்னு சொன்னால், அந்த ஏஐ பற்றி, அதுவும் முக்கியமாக ஐஐடியில் சேர்றது. இது இல்லாமல் ஒரு நல்ல புதுவாக ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்குது. ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னாவில் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் ஏஐ ப்ரோக்ராம், அதே போல் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்லாம் நல்லா சிறந்த முறையில் பண்ணித்தராங்க. இதில் என்ன முக்கியமான ஆஃபர் நம்ம ஸ்கூலுக்குன்னு சொன்னால், நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. முற்றிலும் அவங்க 4 இயர்ஸ்க்கு உண்டான கோர்ஸ் எந்த விதமான ஃபீஸ் வாங்காமல் 100% ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஆஃபரும் தர்றோம், ஸ்காலர்ஷிப்பும் தர்றோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது பற்றி சில டீட்டெயில்ஸ் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். உங்கள் மாணவர்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் தடுமாற வேண்டாம். நிறைய நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ உங்களை எல்லாம் எதிர்பார்க்குறேன். 21 வாங்க. இதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வர்றாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் அவசியம் வாங்க. என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், குழந்தைகளுக்கு வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொண்டு போகலாம், ஒரு சரியான வாழ்க்கையை நிர்ணயித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்த விடுமுறை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. இந்த மாணவர்களுக்கு
பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு உண்டான சரியான கைடன்ஸ் எல்லாம் கொடுப்போம். அவசியம் வாங்க. தேங்க்யூ.